வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் கோவில் திருவிழாவின் போது நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பெண் பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஐரோப்பிய நாடுகளுடனான உறவு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். இந்த புதிய அத்தியாயத்திற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக ஐரோப்பிய யூனியன் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். கேரள சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் திரு ராகுல் காந்தி கண்ணூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது மத்திய பாஜக ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் கேரளாவில் ஆட்சியில் உள்ள இடதுசாரி கூட்டணி ஆட்சியையும் அவர் விமர்சனம் செய்தார். வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிகளை கண்காணிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் திரு மிருணால் காந்தி தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இவ்விரு தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான குறைகள் மற்றும் புகார்களை பொதுமக்கள் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தினமும் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை அவரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவுடன் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கழக தலைவர் திரு நேரு இன்று உருளையன்பேட்டை தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிடும் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் இன்று தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை சுப்பையா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி பாகூர் பகுதியில் அமைந்துள்ள உச்சிமேடு பள்ளக்கொரவள்ளிமேடு ஆகிய பகுதிகளில் புதிய பாலங்கள் அமைத்து தரப்படும் என திமுக வேட்பாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அவர் இன்று உச்சிமேடு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி போட்டியிடும் மங்களம் தொகுதியில் அவருக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் பணிக்குழுவினர் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர்கள் சிவராந்தகம், அரியூர், உருவையாறு, மங்களம், கணுவாய்ப்பேட்டை ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் திரு தீப்பாய்ந்தான் இன்று பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஏம்பலம் தொகுதி வேட்பாளர் திரு மோகன்தாஸ் இன்று கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் திரு வி.பி. ராமலிங்கத்தை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அண்ணா சாலை நேரு வீதி வழியாக ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.